ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து. ஸோ இப்போ தான் அதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடச்சிருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் இருந்ததுனால உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பீச்சும் கொடுக்க முடியலை. ஸோ அதனால் ஏதோ நீங்கள் அப்படியே ஸ்லோவாயிட்டீங்களோன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நல்லா பிரிஸ்காக இருங்க. ஸோ என்ன இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன்னா, நிறையா பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் தானே எக்ஸாம் வரப்போகுது, இப்போயே படித்து என்னத்துக்கு அப்படின்னு நினச்சிட்டு நிறையா பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எண்ணத்தை முதல்ல மாற்றுங்க. நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் கிடையாது, ரொம்ப ரொம்ப பக்கம்தான். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாம் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தானே எக்ஸாம் அப்படின்னு நினச்சிட்டு நிறையா பேர் படிக்காமல் இருக்காதீங்க. எக்ஸாம் நமக்கு கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா அது உங்களுடைய டைம் வேஸ்ட்டு. ஸோ இப்போ இல்லைனா இனி எப்போவுமே நம்மளால் ஒரு வெற்றியை காண முடியாது. ஓகேவா? இப்போ நம்ம இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருந்தோம்னா நமக்கு கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு இருக்காது. ஸோ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அந்த டைமில் வராது. அதனால் இப்போலேருந்து படிச்சிங்கன்னா தான் அந்த டைமில் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும். உங்களுக்கு நம்ம இன்னும் நிறையா படிக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும். அதனால் இப்போலேருந்தே படிங்க. இவ்வளோ நாள் படிக்காமல் இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் தான் எக்ஸாம், அதனால் இப்போயே படித்து என்ன பண்ண போகிறோம், எல்லாம் மறந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் இனிமேல் படிங்க. ஸோ நம்ம பேட்சில் பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் ஸ்டார்டிங்கில் டெஸ்ட்டு அதிக மாணவர்கள் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்ததுன்னு தான் சொல்லலாம். பட் இருந்தாலும் இப்போ போக போக பார்த்திங்கன்னா டெஸ்ட் எழுதுகிறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. இருந்தாலும் நான் எங்களுடைய ஒரு முயற்சியை விட போகிறதில்ல. நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்போம், 10 பேர் டெஸ்ட் எழுதினாலும் அந்த 10 பேருக்காக நாங்கள் உட்காந்து கொஸ்டின்ஸ் எடுத்து டெஸ்ட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால தான் ஒரு 10 பேர் 15 பேர் டெஸ்ட்டு எழுதுறீங்களா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஸோ இது இவ்வளோ பேர் தானே டெஸ்ட் எழுதுனாங்க, எதுக்கு இவ்வளோ பேருக்கு டெஸ்ட்டு வச்சுக்கிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் எந்த ஒரு டெஸ்ட்டும் வைக்காமல் இருந்ததில்லை. ஸோ அதனால் டெஸ்ட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ எழுதுகிறவங்க எழுதிட்டே இருங்க, படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த முயற்சியை எப்போதுமே கைவிட்டுறாதீங்க. ஓகேயா? ஸோ நம்ம இந்த எக்ஸாமில் ஒரு தோல்வியை அடைஞ்சிட்டோம், நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் நம்மளுக்கு என்ன ஒரு வெற்றி வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ தோல்வியை கண்டு எப்போதுமே அஞ்சாதீங்க, இழுத்திருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் நம்ம வெற்றி அடைய முடியும். ஒரு அரசு வாய்ப்பினை நம்ம பெற முடியும். ஓகேவா? அதனால் படிச்சுட்டே இருங்க, சோர்ந்து போயிடாதீங்க, நல்லா படிங்க. எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணுங்கள், டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தாலும் டெஸ்ட்டு எழுதினாலும் அவங்களுக்காக நாங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து டெஸ்ட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் படிச்சுக்கிட்டே இருங்க, சோர்ந்து போயிடாதீங்க. நெக்ஸ்ட் இயர் தான் எக்ஸாம், இப்போயே படித்து என்ன பண்ண போகிறோம், ஏதாவது வேலை வெட்டியை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டிவி பார்க்குறது, பொழுதை கலைக்கிறது அது மாதிரி இருக்காதீங்க. ஸோ படிங்க, கிடைக்கிற டைம் எல்லாமே படிங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுமா அந்த டைமில் ஏதாவது பேசிகிட்ருங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கூட பேசலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம். அந்த டைமில் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், மற்ற டைம்லலாம் படிங்க. ஸோ நம்ம டிவி பார்க்க உட்காந்தாலோ இல்லை ஃபோனை எடுத்துகிட்டு உட்காந்தாலோ அந்த நாள் ஃபுல்லாக அதிலே போயிடும். ஓகேவா? அதுலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாது. ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம பேரண்ட்ஸ் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட, ரிலேட்டிவ்ஸ் கூட பேசியிருந்தால் கூட கொஞ்சம் நேரம் பேசுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். பட்டு நீங்கள் டிவி பார்த்தாலோ இல்லை ஃபோன் பார்த்து இருந்தீங்கனாலோ உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஸோ இதனால் டிவி பார்க்குறதுனாலையோ ஃபோன் பார்க்குறதுனாலையோ உங்களால் அதுலேருந்து மீண்டு வெளியே வர முடியாது. அது இன்னும் பாரு அப்படிங்கிற உங்கள் ஆர்வத்தை தான் தூண்டுமே தவிர போய் படின்னு உங்களை என்றைக்குமே அது சொன்னது கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதை விட்டுட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும்னா உங்கள் வீட்டில் பசங்க இருக்காங்களா அவங்க கூட விளையாடுங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்களா மனசு விட்டு பேசுங்க. ஸோ அவங்களுக்கு மைண்டு நல்லாவே ரிலாக்ஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்போ அந்த டைமில் படிக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும், மறக்காது. ஸோ அதனால் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும்னா வீட்டில் உள்ளவங்க கூட பேசுங்க.
அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறது. அதனால் டிவி ஃபோனை வந்து தவிர்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து உங்கள் மனசுலேருந்து உங்கள் மைண்ட்லேருந்து தூக்கி எறிங்க. ஸோ பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் தான் எக்ஸாம் அப்படின்னு நினச்சி படித்தா கூட நீங்கள் படிச்சிடலாம். ஓகேவா? அதனால் நோட்ஸ் எடுங்க. நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நோட்ஸ் எடுங்க. நான் கொடுக்குற டெஸ்ட் எல்லாமே வந்து கண்டினியூவாக அட்டென்ட் பண்ணுங்கள். நம்ம பேட்சில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருக்கீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்கில் வச்ச டெஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான் வந்து நிறையா பேர் வந்து ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன ரீசன் அப்படின்னு எனக்கு தெரியலை. நிறையா பேர் டெஸ்ட் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்படி கூட நினச்சிட்டு நெக்ஸ்ட் இயர் தானே எக்ஸாம் அப்படின்னு நினச்சிட்டு நிறையா பேர் கூட படிக்காமல் இருக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அதனால் அப்படின்னு நினச்சிட்டு யாரும் இருக்காதீங்க. நெக்ஸ்ட் இயர் தான் எக்ஸாம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் நீங்கள் படித்தாலும் வேஸ்ட்டு. ஸோ அந்த டைமில் நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஞாபகம் வராது. ஸோ நீங்கள் இப்போ படித்தா மட்டும்தான் கால்ஃபர் பண்ணப்போ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணால் நீங்கள் எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பாருங்கள், படிங்க. இனிமேல் இவ்வளோ நாள் படிக்காமல் இருந்தாலும், இவ்வளோ நாள் டெஸ்ட் எழுதாமல் இருந்தாலும் இனிமேல் படிங்க. இனிமேல் ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ பார்த்துட்டாவது நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து எத்தனை பேர் அதிக பேர் அட்டன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். கரெக்டோ தப்போ, நான் இன்றைக்கி 30 மார்க்கு டெஸ்ட் வைக்கிறேன்னா நீங்கள் 2 மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பெருமை தான். ஓகேவா? 2 மார்க்கு தான் எடுத்துக்கணும். இந்த மார்க்கு என்ன நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி யாரும் விட்டுறாதீங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து மார்க் என்ட்ரி பண்ணுங்கள், டெஸ்ட்டை எழுதுங்க. ஸோ நீங்கள் வந்து 2 மார்க் எடுத்தாலும் அதை நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் மார்க்கை நான் கொடுப்பேன். ஸோ அதனால் எதுக்குமே வந்து நம்ம வெட்கப்படக்கூடாது, அஞ்சக்கூடாது. ஓகேவா? தைரியமாக இருக்கணும். ஸோ நான் வந்து படித்து இவ்வளோ மார்க் எடுத்துங்கிறதே ஒரு பெருமை தானே. ஓகேவா? படிக்காமல் டெஸ்ட்டை அட்டன் பண்ணாமல் இருக்கிறத விட நான் படித்து ஏதோ இந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதே வந்து ஒரு விதத்தில் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் இனிமேலாவது படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ வந்து விழித்திருங்க. அப்போ தான் வந்து நம்ம வெற்றியை வந்து நெக்ஸ்ட் இயர் நம்ம வெற்றி அடைய முடியும். ஒரு அரசு வேலையை வந்து நம்மளால் வாங்க முடியும். நம்ம கனவு எல்லாமே வந்து நிஜமாகும். நம்ம வாழ்வும் வந்து ரொம்ப ஒளிமயமாகும். ஓகேவா? படிங்க படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ டு ஆல்.